எக்ஸசைஸ் 2.9 7th sum. இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்து எழுதிக்கணும். இங்கே வந்து 2 cube 4 cube 6 cube செகண்ட் டிஜிட்டுக்கு எல்லாமே வந்து என்னது இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸை காமனாக எடுத்துக்கிட்டு மீதி என்னது இருக்குது, 1 cube 3 cube 5 cube எழுதிக்கணும். இது எல்லாமே என்னதுன்னு சொன்னால் ஈவன் நம்பர்ஸ். இதெல்லாம் வந்து ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பரோட ஃபார்ம் வந்து எப்படின்னு எழுதணும்னா 2n எழுதிக்கலாம். ஆட் நம்பர்ஸ்னு சொன்னால் 2n minus 1. இப்போ எல்லாத்துக்குமே க்யூப் இருக்கனால க்யூப் எடுத்துக்கணும். இப்போ இது எந்த மெத்தடில் இருக்குதுன்னு சொன்னால் a cube minus b cube. நமக்கு தெரியும் a cube minus b cube சொன்னால் a minus b the whole cube plus 3ab into a minus b. இப்போ a இருக்க பிளேஸில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, b இருக்க பிளேஸில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ a b வந்து என்னது 2n minus 1. இப்போ 2 டிஜிட் சேர்ந்து இருக்கனால ப்ராக்கெட் போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கும். அப்போ அது மாதிரி a bக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். திரும்ப இந்த மைனஸை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அதே மாதிரி இது வந்து 3 2s are 6. இங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ப்ளஸ் 2n மைனஸ் 2n கேன்சல் ஆகிரும். இங்கேயும் ப்ளஸ் 2n மைனஸ் 2n கேன்சல் ஆகிரும். திரும்ப ரிமைனிங் இங்கே இருக்குது 1 த ஹோல் க்யூப். 1 க்யூப்னு சொன்னால் 1 தான். இங்கேயும் வந்து 1 தான், 1 மட்டும்தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணிக்கணும், இந்த 6n உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். 6 into 2 12 n into n n ஸ்கொயர் மைனஸ் 1 into 6n 6n. திரும்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஃபஸ்ட்லேருந்தே நமக்கு என்ன இருக்குது, சம்மேஷன் 1 to n இருக்குது. சம்மேஷனை உள்ளே கொண்டு அப்ளை பண்ணிக்கணும். 1க்குன்னு சொல்லும்போது n ஆகும். சம் ஆஃப் த ஸ்கொயர் நம்பர்ஸோட சம்மேஷன் வந்து n into n plus 1 into 2n plus 1 by 6. இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸோடது n into n plus 1 by 2. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 1 6 6 6 2 6 are 12. இங்கே அதே மாதிரி 1 2 is 2 3 2s are 6. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் சேர்த்து எழுதிக்கணும். இப்போ டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை. அப்போ வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணை வச்சு இதையும் பண்ணணும், இந்த ரெண்டு இதையும் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் பண்ணிக்கணும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி 3n வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ப்ளஸ் n 2n ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 3n கிடைக்கும். இங்கே மைனஸ் 3n இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். 4n க்யூப் அப்படியே வச்சுக்கோங்க. 2 + 2 6. 6ஓட 3 சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது மைனஸ் 3n, இப்படி 3n ஸ்கொயர் கிடைக்கும். இதுதான் ரெண்டுமே என்னது, இதுவும் n டேர்ம், இதுவும் n டேர்ம். அப்போ சம் ஆஃப் n டேர்ம்ஸ். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து சம் ஆஃப் n டேர்ம். செகண்ட் ஒன் வந்து என்னது, 8 டேர்ம்ஸோடது. அப்போ n = என்னது 8. அப்போ இங்கே n இருக்க பிளேஸில் 8 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். பண்ணும்போது 8 க்யூப் ப்ளஸ் 8 ஸ்கொயர் கிடைக்கும். 8 க்யூப்னு சொல்லும்போது 512 கிடைக்கும் நமக்கு. அதை வந்து மல்டிப்ளை பண்ணி 4ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 2048 கிடைக்கும். இங்கே வந்து 64 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 192, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2240 கிடைக்கும்.